விழா பேருரை நிகழ்த்த வருகை புரிந்திருக்கின்ற மதுரை புறநகர் மேற்கு நிர்வாகிகள், மாவட்ட கழக நிர்வாகிகள், கிளைக்கழக நிர்வாகிகள், பொருள் கழக நிர்வாகிகள், மகளிர் செயலாளர் அனைவரும் பாக்கி இருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளிடத்திலே நீங்க போய் சேர்த்து விட்டால் அதுதான் சொல்றேன். அரசு பணம் வீணடிக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு இது நம்ம மக்கள் தான் இதை புரிஞ்சுக்கிறணும். இது அவங்க கருணாநிதியினுடைய பெயரை நிலைநிறுத்துவதற்காக, மறந்த பெயரை அவர்கள் நிலைநிறுத்துவதற்காக இந்த முயற்சியிலே அவர்கள் ஈடுபட்டிருப்பது அரசு பணத்தில். இப்போ கட்சி பணத்தில் அவங்க கட்டினாங்கன்னா யாரும் கேள்வி பார்க்க போகிறதில்ல. மக்கள் வரி பணத்தில், கட்சி பணத்தில் அவங்க அதை கட்டியிருக்கிறாங்க. அது இன்றைக்கு இந்த மக்கள் தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும், அதற்கு பாடம் போட்ட வேண்டும். இன்றைக்கி அது பாருங்கள், அது பாலடைஞ்சு போய் கிடக்குது. பராமரிப்பும் இல்லை, பயன்பாடும் இல்லை. பராமரிப்பும் இல்லை, பயன்பாடும் இல்லை. மின்சார கட்டணம் கூட செலுத்தலை. அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியத்தனம் இது. அப்போ என்ன ஜல்லிக்கட்டு நீங்களா அவங்க அப்பாவை கண்டுபிடிச்சாரு? இது ஜல்லிக்கட்டு காலங்காலமாக இந்த மண்ணின் வாசனை இருக்கிற நடந்துக்கிட்டு இருக்குது. இது ஏதோ இவங்க தான் கண்டுபிடிச்சது மாதிரி இவர் நடத்துறதுன்றது அராஜகத்தினுடைய உச்சம். நாங்கள் இருக்கிற போது நடந்துச்சுல, எவ்வளோ சபை நாகரிகத்தோடு எல்லோரும் நடந்துக்கிடுவாங்க. இப்போ அது ஒரு பொது விழா, ஊர் விழாவாக நடக்கும். ஊர் கமிட்டியெல்லாம் அதெல்லாம் விரட்டி விட்டாங்க. எந்த இதுவும் இல்லை, யாரும் பங்கேற்க முடியல. ஆன்லைன் பதிவுன்னு சொல்லிவிட்டு அவங்க இஷ்டத்துக்கு வேணுங்கிறவங்களுக்கு டோக்கன் கொடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்று கேட்குறேன். 520 வாக்குறுதி கொடுத்தாங்க. இந்த 520 வாக்குறுதிகளில் கல்வி கடன் ரத்துன்னு சொன்னாங்க, மாணவர்களுக்கு செய்யவே இல்லை. எங்கள் பொதுச் செயலாளர் இதய புரட்சி தலைமையிலாளர் ஐயா எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு பாடப்புத்தகத்தினுடைய இந்த விலை உயர்வை கண்டித்து அவர் தெளிவான அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. ஆகவே அதையெல்லாம் இன்றைக்கு இந்த மாணவர் சமுதாயத்தை சுரண்டுகிற இந்த அரசு குறித்து எங்கள் பொதுச் செயலாளர்கள் ஒரு விரிவான அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் நாங்கள் மாணவரிடத்தில் கொண்டு போய் சேர்ப்போம். ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இதில் ஜீவாதார உரிமை கொஞ்சம் இந்த செய்தியை நீங்கள் போடுங்க. தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார உரிமை முல்லை பெரியாறு அது இருக்கிறதுனால தான் நமக்கு இன்றைக்கி பொன் விளைகிற பூமியாக நம்மளுடைய மண் இருக்கிறது. இந்த முல்லை பெரியாருடைய உரிமை பறி போயிடுச்சுன்னு சொன்னால் அது இது வரைக்கும் வாய் திறந்து பேச மாட்டாங்க. மிகப்பெரிய கவலை இருக்குது, அச்சமாக இருக்குது. ஏன்னா இது அரசு இருக்கிறவங்க தான் அதை சொல்லணும். இரு மாநிலத்தினுடைய உறவும் நட்புறவும் ஒரு இடைவெளி ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். அதே இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமைக்கெல்லாம் ஒரே நேரடியாக உறுப்பினர் உரிமை சீட்டு, அடையாள சீட்டு போய் கூட்டணி ஆட்சிக்கு அதிமுக தயாராக இருந்துச்சுன்னா எங்களோட பேச வரலாம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை மறுபடியும் சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு அதிமுக நிலைப்பாடு. அதிமுக பாஜக கீழே தான் கூட்டணிக்கு வரலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து தமிழ்நாட்டில் அமல்படுத்தணும் அப்படின்னு அமித்ஷா அண்ணாமலை ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காரு. நேற்று ஒரு மத்தியானவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் பேச வரலாம், கூட்டணி ஆட்சிக்கு தயாராக அதிமுக இருந்துச்சுன்னா எங்களோட பேச வரலாம் அப்படின்னு நேற்று மத்தியானம் வேலை சொல்லியிருக்காரு. இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் 50 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். அவர் ஒரு நிதானமாக, பொறுமையாக, அறிவு சார்ந்து எந்த ஒரு பேசுகிறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிப்பார். பேசிட்டாருன்னா அதை செயல்படுத்துவார். இப்போ நான் என்ன கேட்குறேன், மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள், அவர் என்ன மனநிலையில் இருக்காருன்னே தெரியலை. அவர் தான் சொல்கிறாரு அதிமுகவே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு ஒரு நேரத்தில். அப்போ நாங்கள் என்ன பதில் சொல்கிறோம், உங்கள் தாத்தா வந்தாலும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இது நீர் பூத்த நெருப்பாக 52 ஆண்டு காலம் மக்களுக்கு சேவை செய்த மாபெரும் மக்கள் இயக்கம்னு சொல்லிட்டோம். இப்போ அவர் விரக்தியினுடைய விளிம்பில் இருக்கிறதா அவருடைய ஒவ்வொரு பேச்சும் நமக்கு தெரியுது. அசைன்மெண்ட்டு அவங்க கட்சிக்கு கொடுக்குற அசைன்மெண்ட் பற்றி நமக்கு தெரியாது. அவருக்கு தெரியும், அவங்க தலைவர் தெரியும். எங்களுக்கு அசைன்மெண்ட் இருக்குது. இப்போ நாங்கள் உறுப்பினர் உரிமை சீட்டு கொடுக்குறோம். எங்கள் அசைன்மெண்ட் என்ன, புரட்சித் தலைவருடைய சாதனையை சொல்லி, அம்மாவருடைய சாதனையை சொல்லி,
புரட்சித் தலைவர் எடப்பாடியார் முதலமைச்சர் அமர்த்தி அம்மாவுடைய புனித அரசு, புரட்சித்தலைவருடைய புனித அரசு மீண்டும் மலரணும். இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கணும். அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய 2 கோடி தொண்டர்களுடைய அசைன்மெண்ட், 8 கோடி தமிழர்களுடைய எதிர்பார்ப்பு. இப்போ நான் என்ன கேட்குறேன், நாங்கள் போய் சொல்கிறோம், உங்களுக்கு மடிக்கணினி 52 லட்சம் பேருக்கு கொடுத்துருக்குறோம், கறவை மாடுகள் ஆடுகள் கொடுத்துருக்குறோம், 12 லட்சம் பேருக்கு தாலிக்கு தங்கம் கொடுத்துருக்குறோம். இப்படி ஒவ்வொரு திட்டங்களாக நாங்கள் சத்துணவு திட்டத்தில் தொடங்கி நம்ம அம்மா உணவகம் வரைக்கும் நாங்கள் சொல்கிறோம். இப்போ அமைப்பு சார் பேசும்போது சொன்னாங்களா, அம்மா சிமெண்ட்டு, அம்மா குடிநீர், அம்மா மருந்தகம் எல்லாம் சொல்கிறோம். இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒரு தேர்தலில் ஓட்டு போடலைன்றதுக்காகவே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை நீங்கள் வஞ்சித்து ஒரு பைசா நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்கலை. நீங்கள் என்ன யோக்கியதையெல்லாம் பேசுகிறீங்க? எப்படி உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிப்பாங்க? இப்போ எங்களுக்கு 91 அம்மா பொறுப்பேற்றதற்கு பிறகு, தலைவர் மறைவுக்கு பிறகு அம்மா முதலமைச்சரானாங்க. 96 எங்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டது, ஆட்சி இழந்தோம். அதுக்காக மக்கள் சேவையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பின் வாங்கிட்டோமா? ஆளுகிற கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் மக்கள் சேவையில் முதன்மையான இயக்கம் தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கி நான் சொல்கிறேன், நெஞ்சை உயர்த்தி சொல்கிறேன், மின்சார கட்டணமா அந்த உயர்வு வந்துருச்சா, அதை முதல்ல கண்டிக்கிறது எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழகம் முழுவதும் போராட்டம் பண்ணுறோம். இன்றைக்கு டாஸ்மார்க்கில் நடைபெறுகிற பகல் கொள்ளை, அதை கண்டித்து நாங்கள் போராட்டம் பண்ணியிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போராட்டம் பண்ணியிருக்குது. இன்றைக்கு முல்லை பெரியாறு